ஆண்டவரே, யார் என்ன சொன்னாலும் ஆண்டவரே, அதுக்கு மேட்ரா எனக்கு இருக்கவே கூடாது. அது எனக்கு கிரீடம், அது எனக்கு கிரீடமா இருந்துட்டு போட்டோம். ஆனால் அவர்கள் சொன்ன காரியங்கள், போக்குவரத்து, மற்ற விஷயங்கள் என் இருதயம் என்ன செஞ்சிடக்கூடாது, என்ன நிந்திச்சிடக்கூடாது, என் மனசாட்சி என்ன நிந்திச்சிடக்கூடாது. அது என்ன மனசாட்சி நிந்திச்சிடக்கூடாது பாருங்க. இப்ப 31 அதிகாரம், இதுதான் இப்ப மேட்டர். இப்ப என் இருதயம் என்ன செய்யக்கூடாது, நிந்திக்க கூடாது அப்படின்னா அவனுடைய மனசாட்சி இப்ப யோபுவோட பேசுது பாருங்க. இப்ப நிந்திக்கிற மனசாட்சி, நிந்திக்கிற, குற்றப்படுத்துகிற, நிந்திக்கிற மனசாட்சி எப்படி குற்றப்படுத்தும் பாருங்க. யோபு, ஒரு கண்களோட உடன்படிக்கை பண்ணிட்டு ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பா இருந்தல்ல யோபு, அப்படின்னு என்ன செஞ்சிடக்கூடாது, எது என் மனசாட்சி என்ன செஞ்சிடக்கூடாது, நிந்திச்சிடக்கூடாது. உன் கண்களோடு என்கிட்ட நீ பரிசுத்த உடன்படிக்கை பண்ணல, என்கிட்ட நீ பரிசுத்த உடன்படிக்கை பண்ணிட்டு ஒரு கன்னிகையின் மேல், அடுத்தவனுடைய மனைவியின் மேல், கீழே 9ஆம் வசனம், யாதொரு ஸ்திரீயின் மேல் மயங்கி அயலானுடைய வாசலை எட்டி பார்த்தது உண்டானால், அடுத்தவனுடைய மனைவியை, அடுத்தவனுடைய ஸ்திரீயை, கன்னி பெண்ணை நீ பார்க்கிற பார்வை, நீ பார்த்தது, நீ எட்டி பார்த்தது, 11ஆம் வசனம், அது தோஷம், அது நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படும் அக்கிரமமாமே. அப்படின்னா இப்ப இந்த 1ஆம் வசனத்திலிருந்து இந்த 11ஆம் வசனம் வரைக்கும் இந்த பகுதியில யாருடைய மனசாட்சி, யோபுனுடைய மனசாட்சி இந்த விஷயத்துல அவனை நிந்திக்க என்ன செய்யல, விடல, காத்துக்கிட்டான். இப்ப வெளியில உள்ளவங்க ஏதோ ஒண்ணு சொல்றான்னு வச்சுங்க, வெளியே ஏன் நீ 1008 சொல்லுவேன், நீ என்ன நிகழ்ந்தாலும் சரி, என் மனசாட்சி என்ன சொல்லுது. ஆனா அருமையானவர்களே, மனசாட்சியும் சேர்ந்து என்ன சொல்லிடக்கூடாதுன்னா, நீ திருட, நீ அயோக்கிய, நீ அந்தரங்கத்துல திருட்டு தண்ணீர் குடிச்ச, நீ அந்தரங்கத்தில் திருட்டு தண்ணீர் குடிச்ச, உன் பார்வை சுத்தம் இல்ல, நீ மனைவிக்கு துரோகி, நீ மனைவிக்கு நீ துரோகம் பண்ணிருக்க, அடுத்தத பார்த்த அப்படின்னு மனைவி நிந்திச்சுன்னு வச்சுங்க. இப்ப எதுவும் சேர்ந்துச்சு, இப்ப சொல்லுங்க. ஏற்கனவே வெளியில் உள்ளவனும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான், நிந்திச்சுக்கிட்டு இருக்கான். அடுத்தது இருதயமும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, சாட்சி கொடுக்குது. பத்தாவதுக்கு இன்னொருத்தன் இருக்கிறான், அவனுக்கு பேரே 24 மணி நேரம் ஒரு மினிஸ்டர் செய்யறான், குற்றப்படுத்துறவன். அவன் யாரு, குற்றம் சாட்டுகிறவன். அவன் ஒருத்தர் இருக்கான், அவன் குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்கான், அவனும் குற்றம் சாட்டுறான், மனசாட்சியும் குற்றம் சாட்டுது, வெளியில் உள்ளவனும் குற்றம் சாட்டுறான். அப்ப நம்ம என்ன சொல்லுவோம் பிரியமானவர்களே, நம்மளுடைய மனசாட்சி மாத்திரம் நம்மளை என்ன செய்யாமல் இருப்பதாக, எந்த விஷயத்திலையும் நம்ம நிந்திக்காமல் இருப்பதாக. இன்னும் கீழே 13ஆம் வசனத்துல அவனுடைய மணி மேட்டர்ஸ்ல, மேல கூட வாசிக்கிறோம். அதாவது 5, அதாவது நான் மாயையிலே நடந்தனோ, நான் கபடு செய்தேனோ, அல்லது 13ஆம் வசனத்துல வேலைக்காரன் அல்லது என் வேலைக்காரிகளுக்கு நான் நியாயமான அவருடைய கூலியை, நியாயத்தை அவர் அசட்டை பண்ணி இருந்தால். அடுத்தது கீழே 39ஆம் வசனம், யோபு 31:39, கூலி நான் கொடுக்கல, அவர் கொடுக்காதபடிக்கு அவங்களை உபத்திரவப்படுத்தினேன். அந்த மாதிரி மேட்டர்ஸ்ல, அல்லது இரக்கம் இல்லாமல் இருந்தது, அல்லது யார் மேலேயாவது மகிழ்ந்தது. 29ஆம் வசனம், என் பகைஞனுடைய ஆபத்திலே நான் மகிழ்ந்து கலிகூர்ந்தது. என்னென்னலாம் சொல்றாரு பாருங்க. இந்த மேட்டர், அந்த மேட்டர், இந்த மேட்டர் எல்லாம் அவற்றிலும் அவனுடைய மனசாட்சி அவனை என்ன செய்ய விடல. அவன் சொல்லுங்க பாப்போம், அவனுடைய இருதயமும் அவனுடைய மனசாட்சி அவனை நிந்திக்க விடாதபடிக்கு பார்த்து கொண்டான். இப்ப வெளியில நிந்திக்கிறாங்களே, அது அவனுக்கு மேட்டரே கிடையாது. அதான் ஜோப். ஓகே, நெக்ஸ்ட் எரேமியாவின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம். எரேமியாவின் புஸ்தகம்
யோபுவை சூழ்ந்து இனத்தார், ஜனத்தார், அவனுடைய சிநேகிதர்கள், வாலிபர்கள் எல்லாம் அவனை நிந்திச்சு பரியாசம் பண்ணாங்களே, அதை அவன் என்னவா எடுத்துக்கிட்டான்? இப்ப இன்னொரு மனுஷனை பாருங்க. எரேமியா 20ஆம் அதிகாரம். எரேமியாவின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? எரேமியா இந்த வேத பகுதியோடு நாம் முடித்துக் கொள்வோம். எரேமியாவின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அநேகர் சொல்லும், 1-2 பேர் கிடையாது. அடுத்தால எரேமியா, அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன். அவதூறு, defaming your name, misrepresentation of your name, misrepresent பண்றது, defame பண்றது, உங்களுடைய பேரை காலி பண்ணுறது, உங்களுடைய மணி மேட்டர்ஸ் உத்தமத்தை காலி பண்ணிடுறது, உங்களுடைய கேரக்டரை அசாசினேட் பண்ணிடுறது, உங்களுடைய கேரக்டரே காலி பண்ணிட வேண்டியது. உங்களுடைய கேரக்டர் காலி. அது என்னவா இருக்கணும் சொல்லுங்க பாப்போம். அது என்னவாதான் இருக்கணும்? அது சவுண்டா? அது வெறும் பொய்யான என்னவா இருக்கணும்? அவதூறா இருக்கணும். பொய்யான அவதூறு. அதுல என்ன இருந்துடக்கூடாது? சவுண்டா? உண்மை இருந்துடக்கூடாது. 1-2 இல்ல, அநேகர் சொல்லும் அவதூறு கேட்ட உடனே எல்லாருக்கும் இயற்கையா வர்றது போல அவருக்கும் பயம் வந்துருச்சு. யாருக்கு? எரேமியாவுக்கு பயம் வந்துருச்சு. என்ன சொல்றாங்க? அறிவி அப்பொழுது நாங்கள் அறிவிப்போம் என்கிறார்கள். அது வேற மாதிரி. யூ ரிப்போர்ட், தென் we will also report to the king. எங்கன்னா இவனுக்கு மேல இருக்கிறதான அந்த நாட்கள்ல உள்ளதான ராஜாவினிடத்துல போய் நாங்க என்ன செஞ்சிருவோம்? உன்னை குறித்த காரியங்களே, உன்னை குறித்த உண்டான அவதூறுகளை நாங்கள் அறிவிப்போம். எங்க? மேலிடத்துல அறிவிப்போம். உன்னை குறித்த ரிப்போர்ட்டை மேலிடத்துல அறிவிப்போம் அப்படிங்கிறப்ப யாருக்கு பயம் வந்துருச்சு? யாருக்கு? எரேமியாவுக்கு பயம் வந்துருச்சு. என்னோட சமாதானமாய் இருந்த அனைவரும் நான் தவறி விழும்படி காத்திருந்து ஒருவேளை இணங்குவான், அப்பொழுது அவனை மேற்கொண்டு அவனை குரோதம் தீர்த்து கொள்ளுமே. வெஞ்சன்ஸ் எடுக்கிறது, வெஞ்சன்ஸ் பழி வாங்குறது, குரோதத்தை தீர்த்துக்கிறது. ஒரு தீர்க்கதரிசனே இவ்வளவு கடந்து போகணும். ஒரு தேவனுடைய மனுஷன், ஒரு தீர்க்கதரிசனே இவ்வளவு கடந்து போகணும். 11ஆம் வசனத்துல சொல்றாரு பாருங்க, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள், தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள், மறக்கப்படாத நித்திய லட்சியம் அவர்களுக்கு உண்டாகும் சொல்லிட்டு, பிரியமானவர்களே, முக்கியமான விஷயம் 12ஆம் வசனம். பியூட்டிஃபுல் வேர்ட்ஸ். 12ஆம் வசனத்தினுடைய லாஸ்ட், கீழே இருந்து நான் முதல்ல சொல்றேன். 12ஆம் வசனத்தினுடைய லாஸ்ட் வேர்ட், என் காரியத்தை உம்மிடத்தில் சாட்டி விட்டேன். என்னங்க? என்ன செய்யணும் சொல்லுங்க பாப்போம். என்ன செய்யணும்? யாரிடத்துல சாட்டி விடணும்? நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை, வசனம் இன்னும் புலப்படலையே, இன்னும் சவுண்டா? நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். 1 பேதுரு 2. இங்க எரேமியா என்ன செஞ்சார் சொல்லுங்க அப்போ? தன் மேல வந்த எல்லா அவதூறுகளையும் ஆண்டவரே யாரிடத்தில் சாட்டி விட்டேன்? உம்மிடத்தில் சாட்டி விட்டேன். உம்மிடத்துல சாட்டிட்டேன். இப்ப நான் என்ன செய்ய போறேன்? இப்ப இவ்வளோ அவதூறு என் மேல வந்துச்சு, அத்தனையும் நான் உம்மிடத்துல சாட்டிட்டேன். இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா பாருங்க, 12ஆம் வசனம். என்ன நீங்க சோதித்து அறியீர்கள், என்னுடைய உள்ளிந்திரியங்களையும் இருதயத்தையும் பார்க்கிற சேனைகளின் கர்த்தாவே. அப்படின்னா ஆண்டவரே, இதை நம்ம இப்படி படிச்சிடறோம். இதனுடைய இந்த வசனத்தை உங்களுக்கு நான் விரித்து காண்பிக்கிறேன். ஆண்டவரே, அவன் சொன்னதெல்லாம் நான் எங்க விட்டுறேன், எங்க போட்டுறேன்? உம்மிடத்தில் சாட்டி விட்டேன். நான் என்ன செய்யறேங்கிறத தேவன் பாக்குறாராம். இப்போ உன் மேல அவதூறு வருது இல்ல, உன் பிள்ளைங்க மேல அவதூறு வருது இல்ல, உன் மனைவி மேல அவதூறு வருது இல்ல, உன் குடும்பத்தின் மேல அவதூறு வருது இல்ல, பண விஷயத்துல ஒரு அவதூறு வருது இல்ல,
திருடிட்ட, ஏமாத்திட்ட, அதை பண்ணிட்ட, இது பண்ணிட்ட, உன் பிள்ளைங்க சரியில்லை, அது இல்லைன்னு சொல்லிட்டு காரியங்கள் எல்லாம் கேள்விப்படுறல்ல. உன் மேல, உன் குடும்பத்தின் மேல, மனைவி பிள்ளைகள் மேல அவதூறு வருது இல்ல, ரைட்டு. இப்ப நீ என்ன செய்ய போறங்கிறத தேவன் பாக்குறார். சேனைகளின் கர்த்தர் எப்படி பாக்குறாருன்னா, நீ என்ன செய்யறப்ப, நான் ஆண்டவரே நான் என்ன செய்யட்டும் அப்படின்னா, என்னை சோதித்தறிற என் உள்ளிந்திரியங்கள் எல்லாவற்றையும், என் உள்ளிந்திரியங்களையும் என் மனசாட்சிய பாக்குறீங்களே ஆண்டவரே, என்ன பாக்குற அப்படின்னா, அவன் சொன்ன அவதூறு என்னன்னு பாக்குற சொல்லுங்க. அவன் சொன்ன அவதூறு உண்மையா, அவன் சொன்னது உண்மை, மெய்யாவே நான் திருடிட்டனா, மெய்யாகவே நான் கை வச்சுட்டனா, மெய்யாவே கண்ணம் பண்ணிட்டனா, அவன் இப்படி ஒரு அவதூறு சொல்றானே, அது பொய்யாலாம் இருக்கணும், அதுல நெஜம் இருந்துடக்கூடாதே, அதுல நெஜம் இருந்துடக்கூடாதே, என்ன நான் நியாயந்தீர்த்து பாக்குறேன், என் உள்ளிந்திரியங்கள் எல்லாம் நான் சோதித்தறிந்து பாக்குறேன் கர்த்தாவே அப்படின்னு தன்னை நிதானித்து இந்த நியாயந்தீர்த்து கொண்டு தேவனுக்கு முன்பாக தன்னுடைய காரியங்கள் எல்லாம் என்ன செஞ்சிட்டார், சாட்டிட்டதுனால. இப்ப வாருங்க 9ஆம் வசனம். இப்ப 9ஆம் வசனம் அந்த நடு பகுதியிலிருந்து 9ஆம் வசனத்துல அவருடைய வார்த்தை. ஏன் அநேக சூழ்நிலைகள்ல தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்துல இருக்கிறது இல்ல? அநேக சூழ்நிலைகளில் நம்மளுடைய இருதயத்துல தேவனுடைய வார்த்தை ஏன் இல்ல அப்படின்னா, நல்மனசாட்சி இல்லாதனால. ஜெரேமியா சொல்றாரு பாருங்க, ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைபட்டு எரிகிற அக்கினியை போல, ஜுவாலித்து எரிகிற அக்கினியை போல என் இருதயத்தில் இருந்தது. பிரைஸ் தி லார்ட். எது? யாருடைய வார்த்தை? கர்த்தருடைய வார்த்தை. அவருடைய வார்த்தை எரிகிற அக்கினியை போல என் இருதயத்தில் இருந்தது. எப்ப இருக்கும்? எப்ப ஜுவாலித்து எரிகிற அக்கினியை போல கர்த்தருடைய வார்த்தை நம்மளுடைய இருதயத்தில் எப்பொழுது இருக்கும் அப்படின்னா, எப்ப இருக்கும்? நம்மளுடைய உள்ளிந்திரியங்களையும் நம்மளுடைய மனசாட்சியும் சதா தன்னை சோதித்து நியாயந்தீர்த்துக் கொள்ளுகிறவன். அதுல ஆண்டவரே இந்த அவதூறு உண்மையா இருந்துடக்கூடாது, இந்த குற்றச்சாட்டு உண்மையா இருந்துடக்கூடாது, இந்த குற்றம் உண்மையாயிடக்கூடாது. அவன் எரேமியா. வெளியில அவனுக்கு 1008 காரியங்கள் அவன் மேல அவதூறு இருந்துச்சு, அநேகர் சொல்ற அவதூறு போக்குவரத்து எல்லாம் இருந்துச்சு. அது உனக்கு மேட்டரே கிடையாது. அது தூக்கி தேவனிடத்துல சாட்டி விட்டு தான் இருதயத்தை மாத்திரம் தன்னை சுத்திகரித்து கொண்டான். தேவனுடைய வார்த்தை அவனுடைய இருதயத்தில் கொழுந்து விட்டு இருந்தது. பிரியமானவர்களே, இதான் எரேமியாவுடைய சாட்சி, யோபனுடைய சாட்சி, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய சாட்சி, அப்போஸ்தலனாகிய யோவானுடைய சாட்சி. அவருடைய இருதயங்கள்லாம் நல் மனசாட்சியுடையவர்கள், சுத்த மனசாட்சியுடையவர்கள். அவருடைய இருதயம் கொழுந்து விட்டு இருந்தது. மனுஷர் வெளியில சொல்றது, பேசுறது, விரோதமா காரியங்களை பேசுறது, அது உங்களுக்கு செவிடாயிடுங்க. கடைசியாய் ஒரு வார்த்தை, அபிஷேகம் உள்ளவனுக்கும் அபிஷேகம் இல்லாதவனுக்கும் உண்டான வித்தியாசம் சொல்றேன். இந்த வார்த்தை உங்களுக்கு இருதயத்தில் தங்கட்டும். அபிஷேகம் உள்ளவன், அபிஷேகம் இல்லாதவன். அபிஷேகம் ஒண்ணு இல்லாதவனா இருக்கணும், இல்லைன்னா அபிஷேகத்தை இழந்தவனா இருக்கணும். இதுக்கும் அதுக்கு வித்தியாசம். ஓகே, கடைசியாய் முடிப்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம். அங்க சவுல் மேல் தேவனுடைய ஆவி இறங்குது. இப்ப 6ஆம் வசனத்தில், கர்த்தருடைய ஆவியானவர் உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி நீ வேறு மனுஷனாவாய் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாம் முடிஞ்சிச்சு. அப்ப கடைசியில 10ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், 1 சாமுவேல் 10:10. அந்த மலைக்கு வந்தபோது தீர்க்கதரிசிகளின் கூட்டம் அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதுனால், சவுல் மேல இப்ப என்ன ஆவி இறங்கிடுச்சு? தேவனுடைய ஆவி இறங்கினதுனால் அவன் தீர்க்க தரிசனம் சொன்னான். ஓகே, பின்னால திருப்புங்க. பின்னால 27ஆம் வசனம், அதே அதிகாரம் 27ஆம் வசனம். சில பேலியாளின் மக்கள், அதாவது வீணா போனவனுங்க என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க? பேலியாளின் மக்கள் இவனா நம்மை ரட்சிக்க போகிறவன் என்று சொல்லி அவனுக்கு, சவுலுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள். என்ன சொல்லி அப்படின்னா, இவனா நம்மள ரட்சிக்க போறவன் கிண்டல் பரியாசம் பேசி அவனை அசட்டை பண்ணினார்கள். அவனோ சொல்லுங்க, முடிச்சிருங்க. காதெல்லாம் நல்லா கேட்கும், காதெல்லாம் ஓட்ட பிரச்சனை எல்லாம் கிடையாது, காதெல்லாம் நல்ல. ஆனா காது என்னது? காது கேளாதவன்.
காது கேளாதவன் போல இருந்தான். யாரு? சவுல். எப்படிப்பட்ட மனுஷன் சொல்லுங்க? அபிஷேகம், தேவனுடைய ஆவியை பெற்ற மனுஷன். தேவனுடைய ஆவியை பெற்ற மனுஷன் பிறர் நிந்திக்கும் பொழுது, பிறர் அசட்டை செய்யும் பொழுது, சிலர் பரியாசம் பண்ணும் பொழுது, சிலர் விரோதித்து பேசும் பொழுது, பரியாசம் பண்ணி பேசும் பொழுது, இகழ்ந்து பேசும் பொழுது அவன் காது கேளாதவன் போல் இருப்பான். ஆனால் பரிசுத்த ஆவிய ஒரு மனுஷன் என்ன செஞ்சுட்டான்னு வச்சுங்க, என்னது? பரிசுத்த ஆவி இழந்துட்டான்னா காது என்ன செய்யும் சொல்லுங்க? நல்லா கேட்கும். காது நல்லா கேட்கும். யார் என்ன சொல்றாங்கிறதெல்லாம் கேட்கும். அது அப்படியே போகும், அப்படியே உள்ளார போகும். புறம்பே இருந்து வருகிறது எல்லாம் உள்ளார போய் தீட்டுப்படுத்தும். சில பேர்லாம் அதெல்லாம் அதெல்லாம் நான் நல்லா கேட்பனே, அதெல்லாம் நல்லா கேட்டுருவேன். யாரு எது சொன்னாலும் அதெல்லாம் நல்லா. அன்னைக்கு நீ சொல்லலன்னு சொல்லு, நீ சொல்லலன்னு சொல்லு. என்ன எக்ஸ்பர்ட், என்ன டாக்டரேட் பட்டம், என்ன டாக்டரேட், என்ன பிஹெச்டி. பின்னால இருக்க ஆவி, பரிசுத்த ஆவியா இழந்துட்டு ஆவியானவர் ஒண்ணு விட்டு போயிட்டாரு. பாருங்க, 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். ஓகே, இப்ப பின்னால வாசிக்கிறோம் பாருங்க. அவன் காது எவ்வளவு கவனமா இருக்கான் பாருங்க. ஒவ்வொரு பின்னால எல்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா காது தெளிவா இருக்கும் பாருங்க. 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம், 1 சாமுவேலின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். போதுமா? அவங்க சொன்ன வார்த்தையில என்னாச்சு சொல்லுங்க? அது அடுத்தவங்களை புகழ்ந்து பேசினாதான் என்ன, இவனை பத்தி குறைச்சு, அதாவது சவுல் அதாவது இவனை எப்படி பேசிட்டாங்க சொல்லுங்க? இவனை என்ன எப்படி பேசிட்டாங்க? இவனை குறைச்சு பேசிட்டாங்க. இவனுக்கு குறைச்சு மார்க் போட்டாங்க. அது இவனுக்கு என்னவா இருந்துச்சு? அந்த வார்த்தை இவனுக்கு விசனமா இருந்துச்சு. அப்ப இவனை ரட்சிக்கிறவன், இவன்லாம் நம்மள ரட்சிக்கிறானடா. கீசனுடைய குமாரன் சவுல் வந்து நம்மள ரட்சிக்க போறானே அப்படின்னா இல்ல. அவன் காது கேளாத போல இருந்தான். அந்த வார்த்தை உள்ளார போல. வாய் ஒருத்தன் இலக்காரமா பேசுறான், அசட்டை, நிந்தை, குற்றப்படுத்தி, அவமான, அவதூறு பேசுறான். பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல் இருக்குமானால் உள்ளாரே போவாது. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் நம்மளை விட்டு நீங்கிட்டாருன்னு வச்சுக்க, சாதாரண ஒரு வார்த்தை கூட உங்களுக்கு விசனமா இருக்கும். உங்களை யாராவது குறைச்சு பேசிட்டா போதும், மார்க் போடாம இல்ல. சவுலுக்கு 1000 மார்க் கூட அவனுக்கு பத்தல. சரி, அப்படின்லாம் சொல்லல. சவுலுக்கு 1000 மார்க் போட்டான். அந்த வார்த்தை கூட அவனுக்கு முடியல. அந்த வார்த்தை அவனுக்கு விசனமா இருந்துச்சு. See the difference. இது ப்ரூஃப். இங்கேருந்து போகும் பொழுது ஒரு வார்த்தை, யாராவது சொல்ற வார்த்தை உங்களுடைய இருதயத்திற்குள்ள சென்று புறம்பே இருந்து போகிறது ஒன்றும் மனுஷனை என்ன செய்யாது, தீட்டுப்படுத்தாதுன்னு சொன்னார். ஆனா உள்ளார போய் உங்களை தீட்டுப்படுத்தி, உங்களை கலங்கடிச்சு, உங்களை ஒரு மாதிரி ஆயி விசனம் அடைஞ்சு எரிச்சல் அடைய வச்சு ஒரு மாதிரி ஆயிட்டீங்கன்னு வச்சுங்க. கிளியரஸ்ட் ப்ரூஃப் you have lost the Holy Spirit. என்னைக்கோ போயிடுச்சுன்னு அர்த்தம். மனசாட்சியை சுத்தமாக காத்துக்கொள்வோம். கர்த்தர் இந்த மாலையில் நம்மளோடு கூட திருவுளம் பற்றி இருக்கிறார். நாம் ஜெபம் பண்ணுவோம்.